வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாயிடுத்து. ரொம்ப நாளாயிடுத்து. கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆயிடுத்து. தவிர்க்க முடியாத காரணங்கள், சில சுபம், சில அசுப நிகழ்ச்சிகள், பல ஆ, எதிர்பாராத நிகழ்ச்சிகள், அப்படி ஒரு மாதங்கள் போய்விட்டது. மனம் மட்டும் அப்படியே திருநாவுக்கரசர் என்ற அப்பர் மேலே இருந்து கொண்டே தான் இருந்தது. அதுவும் அவருக்கு அந்த சிவன் கோயில்கள்லாம் தங்கி உழவார சேவை செய்வது ரொம்பவும் பிடிக்கும். சில பல கோவில்களில் அவர் வருடக்கணக்கில் தங்கியிருக்கிறான்றெல்லாம் நம்ம படிக்க தான் போகிறோம். அதனால் அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் திருநாவுக்கரசர் ஞாபகமாக நம்ம இருந்திருப்பீர்கள். நேற்றைக்கு முந்தா நேற்றுக்கு கூட சிவராத்திரி நடந்தது. சிவராத்திரி வந்தபோது அடடா சிவராத்திரி ஆச்சே அப்படின்னு தோணித்து, இன்றைக்கி நம்ம ஒன்று ஆரம்பிச்சுடலாமான்னு கூட நினைத்தது. ஆனால் சந்தர்ப்பங்கள் சரியா இல்லை, அது இன்னிலேருந்து ஆரம்பிச்சுடலாம். இந்த சிவராத்திரியை பற்றி சொல்லணுன்னாக்கா, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே நானும் என் பெண்ணுமா சேர்ந்துட்டு சிவராத்திரின்றது எதற்காக கொண்டாடப்படுகிறது, அந்த நாள் எந்த காரணத்தினால உருவானது அப்படி ஒரு சிவராத்திரி அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மஞ்சு விரட்டு பற்றி தெரியும், அந்த ஸ்பெயின் பற்றி தெரியும். அப்படி பலது ஒரு ஊருக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்குதுன்னு அப்பப்போ நான் சொல்லிட்டு கூட வந்துட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நடக்கிற சிவாலய ஓட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அந்த ஊரில் மட்டும் இப்பப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது அந்த ஊருக்கே உண்டான பெருமை மிக்க நாள் அந்த நாள். அதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த சிவாலய ஓட்டம்ங்கிறது இப்போல்லாம் மக்கள் எப்படி கொண்டாடுறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அன்றைக்கு லீவு, அதனால் மக்கள் அந்த கோவில்களுக்கு செல்வதற்கு எவ்வளோ வசதியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி ஓடுகிறார்கள், அதற்கு சிவாலய ஓட்டம்னு பேர் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சமயம் இருக்கும்போது ஒரு வாட்டி அதை கேளுங்க. ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சம் நீளமான வீடியோக்கள் தான், இப்பொழுது தான் கொஞ்சம் சின்னதாக எடுத்து, அதனால் பொறுமையாக அதை கேட்க முடியாதான் இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டி அதை மட்டும் அப்லோட் பண்ணி விட்டுறேன். அதுக்கு அடுத்ததுலேருந்து நமக்கு எப்பவும் போல் வாரம் ஒரு முறை நம்ம திருநாவுக்கரசரை கண்டிப்பாக சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாரிடத்திலும் விடைபெறுகிறேன். டேக் கேர். நன்றி, வணக்கம்.